நிதானம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மூலமாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஆசைப்படுறோம். இன்றைக்கி ஒரு பொருள் வேணும் அப்படின்னா உடனே கிடைக்கணும்னு, ஒரு வெற்றியாக இருந்தாலும் உடனே கிடைக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஒரு குழந்தை கிடைக்கிறதுனா கூட உடனே கிடைச்சிட்டா சந்தோஷம்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஒரு பையனோ பொண்ணோ குழந்தைய பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க நாளைக்கே சம்பாரிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம். இது சாத்தியமா? கண்டிப்பாக சாத்தியம் இல்லைங்க. ஒருவருடைய வெற்றி என்பது உடனே எப்பவுமே கிடைச்சிடாது. அதற்கு ஒரு நாட்கள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் ஆகலாம். ஒருவருடைய வெற்றி என்பது அதற்கான காலம் எப்பவுமே நிர்ணயிக்க முடியாது. அதாவது மாம்பழம் வேணும். மாம்பழம் வேணும்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முதல்ல மாங்கொட்டை விதையை உள்ளே போடணும். அதை பக்குவமாக வளர்த்து கொண்டு வரணும். அதை பக்குவமாக வளர்த்து கொண்டு வர்றதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகலாம்? ஒரு 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள். ஒரு சரியான கண்காணிப்பில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5-6 வருஷத்தில் மாம்பழம் பார்த்துடலாம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? மாம்பழம் விதையை உள்ளே போடுறோம். உள்ளே போட்டோடனே அடுத்த நாள் போய் முளைச்சிருச்சா அப்படின்னு எடுத்து பார்க்குறோம். முளைக்கலை. திரும்பி உள்ளே வச்சு அமுக்கிறோம். திரும்பி 2வது நாள் திரும்பி முளைச்சிருக்குமே அப்படின்னு பார்க்குறோம். முளைக்கவே இல்லை. மாங்கன்று விதையும் முளைக்கலை. இப்படி 1 நாள், 2 நாள், 1 வருஷம் எடுத்து பார்க்குறோம். மாங்கன்று அந்த துளிர் விடவே இல்லை. அப்போ மனசு எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம நினச்சதெல்லாம் மாம்பழம் வேணும் தான் நினச்சோம். அதுக்கான முயற்சி எதுவும் செய்யலை. எனக்கு தேவை மாம்பழம். மாம்பழத்துக்கான மாமரம் உருவாவதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கலை. டெய்லி எடுத்து பார்ப்போம். முளைக்குதா முளைக்கலையா. அந்த முயற்சி மட்டும்தான் பண்ணேமே ஒழிய அது வளருவதற்கு அதுக்கான சூழல் நம்ம அமைப்பு கொடுக்கவே இல்லை. அதுபோலத்தான் நமது வெற்றியும். நம்ம வெற்றி அப்படிங்கிறது வந்து சர்வசாதாரணமாக சொல்லிட முடியாது. அந்த வெற்றிக்கு என்னென்ன தேவை, அதற்கான சிந்தனைகள் என்ன, அதற்கான செயல்பாடுகள் என்ன, அதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு அதற்கான செயலில் இறங்கணும் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாள் ஜெயிக்கலாம். அதாவது மாவிதையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து எப்போ அது பெரிய கனியாக வருதோ வெயிட் பண்ணுற பாருங்க. அதுபோல் நமது வெற்றியும் ஒரு நாள் வரும். அது வரைக்கும் நம்மளுடைய நிதானம் ரொம்ப தேவைங்க. நிதானமாக இல்லாட்டி நம்ம வாழ்க்கை மாங்கொட்டை விதையை போலத்தான் ஒன்றத்துக்கும் இல்லாமல் போயிடும். நம்மளோட உழைப்பு ரொம்ப கடுமையாக உழைக்கும். நம்ம ஹார்ட் ஒர்க்கர் எப்படி வேணுமானாலும் எடுத்துக்காங்க, நல்ல உழைப்பாளி. ஆனால் வெற்றியை உடனே எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றங்கள் தான் வரும். ஏமாற்றங்கள் வரையில் மனசில் தைரியம் இருக்காது. தைரியம் இல்லை அப்படின்னாலே சோர்வு வந்துடும். சோர்வு வந்துச்சுனாலே என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வந்துடும். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் சலிப்புத்தன்மை வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வெற்றிக்கு அயராது உழைப்பவராக இருந்தீங்கன்னா அதற்கான நேரங்காலம் கண்டிப்பாக தேவை. அது வரைக்கும் உங்களுடைய நிதானம் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app